இரவு அமைதியான இரவு. இந்த ஒரு இரவு பூமியில் சக்தி அதிகமாகும் இரவு. இது சாதாரண இரவு இல்லை, இது மகா சிவராத்திரி. இந்த இரவில் சிவபெருமானை நினைத்தாலே பாவங்கள் கரையும், வாழ்க்கை மாறும். இன்று மகா சிவராத்திரி எப்படி உருவானது, அதன் பின்னால் இருக்கும் சிவனின் அதிசய கதையை கேட்போம். பழைய காலத்தில் தேவர்கள் மற்றும் அசுரர்கள் அமிர்தத்தை பெற பார்க்கடலை கடைந்தனர். அப்போது அமிர்தத்துக்கு முன் ஒரு விஷம் வெளிவந்தது. அது ஹாலாஹால விஷம். அந்த விஷம் உலகையே அழிக்கும் சக்தி கொண்டது. அனைவரும் பயந்தனர். அப்போது அவர்கள் சிவபெருமானை நாடினர். உலகத்தை காப்பாற்ற சிவபெருமான் அந்த விஷத்தை குடித்தார். அதை வயிற்றுக்குள் விடாமல் தொண்டையில் தாங்கினார். அதனால் அவரது கழுத்து நீல நிறமாக மாறியது. அதன் பிறகு அவர் நீலகண்டன் என்று அழைக்கப்பட்டார். அந்த இரவு அவரது தியாகத்தை நினைவு கூற தேவர்கள் முழு இரவும் விழித்திருந்து சிவனை வழிபட்டனர். அதே இரவே சிவராத்திரியானது. உலகத்தை காப்பாற்ற சிவபெருமான் அந்த விஷத்தை குடித்தார். அதை வயிற்றுக்குள் விடாமல் தொண்டையில் தாங்கினார். அதனால் அவரது கழுத்து நீல நிறமாக மாறியது. அதன் பிறகு அவர் நீலகண்டன் என்று அழைக்கப்பட்டார். அந்த இரவு அவரது தியாகத்தை நினைவுகூர தேவர்கள் முழு இரவும் விழித்திருந்து சிவனை வழிபட்டனர். அதே இரவே சிவராத்திரியானது. ஒரு வேட்டைக்காரன் ஒரு காட்டில் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு சிவபெருமானை பற்றி தெரியாது. ஒரு நாள் இரவு முழுவதும் அவன் காட்டில் தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. பயம் காரணமாக ஒரு மரத்தின் மேல் ஏறி உட்கார்ந்தான். அவன் அறியாமல் அந்த மரம் வில்வ மரம். அவன் தூங்காமல் இருக்க வில்வ இலைகளை கீழே போட ஆரம்பித்தான். அவன் அறியாமல் அந்த இலைகள் கீழே இருந்த சிவலிங்கத்தின் மீது விழுந்தது. அவன் முழு இரவும் விழித்திருந்தான், உண்ணாமல் இருந்தான். அது சிவராத்திரி விரதமானது. அடுத்த நாள் காலை சிவபெருமான் அவன் முன் தோன்றினார். நீ அறியாமல் செய்த இந்த பக்தி என்னை மகிழ்ச்சிப்படுத்தியது. அவன் வாழ்க்கை மாறியது. அவன் பாவங்கள் அனைத்தும் நீங்கியது. அதனால்தான் சிவராத்திரி இரவு விழித்திருந்து சிவனை நினைத்தால் அருள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. சிவராத்திரி நாளில் விரதம் இருக்க வேண்டும். முழு இரவும் விழித்திருக்க வேண்டும். ஓம் நமசிவாய ஜபம் செய்ய வேண்டும். சிவலிங்கத்திற்கு பால், தண்ணீர், வில்வ இலைதேன் அர்ப்பணிக்க வேண்டும். இது மனதை சுத்தப்படுத்தும். சிவராத்திரி ஒரு திருவிழா மட்டும் இல்லை, அது அகந்தையை விடும் நாள், அமைதியை உணரும் நாள், ஆன்மாவை உணரும் நாள். இருள் அம்புக்குறி அறியாமை, சிவன் அம்புக்குறி அறிவு. சிவராத்திரி அறியாமை நீங்கி அறிவு பிறக்கும் இரவு. இந்த சிவராத்திரி இரவில் ஒரு நிமிடம் கூட சிவனை நினைத்தால் போதும், அவர் உங்களுடன் இருப்பார். ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய.